ஒரு சில வியாபாரத்தை ஆரம்பித்தவர்கள் தோல்வி அடைந்திருப்பார்கள். சரியான அனுபவம் இல்லாமல், சரியான நேரச் சூழல் இல்லாமல் போய் ஒரு தொழிலை ஆரம்பித்து தோல்வி அடைந்து விடுவார்கள். காலம் கடந்த பின்னால் இன்னொரு தொழிலை தொடங்கி வெற்றி அடைகின்ற பொழுது யோசிப்பார்கள், இறைவன் நம்மை அப்பொழுதே தோல்வி அடைய செய்தது நம்முடைய உயர்வுக்காகத்தான் இறைவன் அன்றைக்கு தோல்வி அடைய செய்தான் என்பதை உணர்ந்தால் இன்றைய வெற்றிக்கும் அவன்தான் காரணம் என்பது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். பக்தி நெறிக்குள்ள திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்வார், முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை. முத்தி நெறியை பற்றி தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் நீங்க என்னதான் வாதம் விதண்டாவாதம் பண்ணீங்கன்னா உங்க நேரம்தான் வீண். வாதம் செய்பவனோடு நீங்கள் வாதம் செய்யலாம், ஆனால் விதண்டாவாதம் என்று செய்பவனோடு நீங்கள் விதண்டாவாதம் செய்தால் அது உங்களுடைய நேரத்தை வீணடித்து விடும். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை, பத்தி நெறி அறியும் வண்ணும் பழவினைகள் அறிவித்து. பக்தி என்கின்ற ஒரு நெறியை எனக்கு இறைவன் அறிவித்தார். இந்த அறிவித்ததன் பொருட்டு என்னன்னா, நான் செய்த பல வினைகள், பழவினை என்று சொன்னால் பல பிறவிகளிலே நான் செய்த நல்வினையும் தீவினையும் மொத்தத்தையும் சுழியமாக்கிறான், ஜீரோவாக்கிறான், ஒளிஞ்சு போடா. நீ என்னையே நினைச்சிட்டு இருக்கிற, அந்த கருணை இறைவனிடம் வரணும். உங்களை பார்த்த உடனே இறைவனுக்கு இந்த உயிரின் மீதான திருவரு கருணை வரணும்னா நாம் என்ன பண்ணணும்? நல்லதை செய்ய வேண்டும். சிந்தனைக்குள் நல்ல எண்ணங்களை மட்டும் நாம வச்சிருக்கணும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆத்தருவார் அச்சோவே. மாணிக்க வாசகருக்கு ரொம்ப எளிதா சிவனுடைய திருவடி தீட்சை கிடைச்சிச்சு. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி, அதாவது என்னுடைய வினைகள், ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற வினைகளை எல்லாம் என்னிடமிருந்து நீக்கிவிட்டு என்னையே சிவமாக்கிட்டியே நீ. வேற யாராவது என்னை போல் நீ என்று சொல்வார்களா? நான் பணக்காரன் ஆயிட்டேயா, என்ன போல நான் உன்னை பணக்காரன் ஆக்குறேன்னு இன்றைய மானுட உலகில் யாரிடமாவது இந்த வார்த்தை வருமா? ஆனால் சிவபெருமானிடம் இருந்து மட்டும்தான் என்னை போல் நீயும் இரு என்று சொல்கின்ற வார்த்தை சிவனிடம் மட்டும்தான் வரும். சிவமலம் அறிவித்து சித்தமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் தருவார் அச்சோவேன்னு சிவபெருமானை பார்த்து சொல்ற. சிவபெருமானுக்கு என்னென்ன ஆற்றல்கள் இருந்தனவோ அத்தனை ஆற்றல்களும் எனக்கும் கொடுத்து விட்டாயே இறைவா. படைக்கின்ற தொழிலை, காக்கின்ற தொழிலை, மறைக்கின்ற தொழிலை, ஒடுக்குகின்ற தொழிலை, அத்தனை தொழிலையும் உன்னுடைய தொழில், அதை எனக்கு தாரை வார்த்து கொடுத்தாயே என்று இறைவனை பார்த்து மாணிக்க வாசகர் பாடுகிறார். பக்தி நெறி இன்றைய மனிதர்கள் வாழ்வியலில் இறைவனை அடைவதற்குரிய ஒரு நெறி. இப்ப நாம கலியநாயனாருக்கு வந்து விடுவோம். திருவொற்றியூர். அந்த திருவொற்றியூர்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது பட்டினத்தார். அந்த திருவொற்றியூர் கடற்கரையில் தான் தன்னை லிங்கமாக மாற்றிக்கொண்டு இறைவனுடைய திருவடி பேற்றை அடைந்தவர் ஒருவர். இன்னொருவர் வள்ளல் பெருமான். அந்த திருவொற்றியூரிலே இருக்கக்கூடிய ஒற்றியூர் பெருமானுக்கு துணைவியாக இருக்கக்கூடிய வடிவுடை அம்மன், அந்த வடிவுடை அம்மன் மீது தீராத பக்தி கொண்டு வடிவுடை அம்மன் மணிமாலை என்ற ஒரு நூலையே எழுதினார். அந்த பெருமை திருவொற்றியூருக்கு உண்டு. மூன்றாவது, அந்த திருவொற்றியூரில் தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கலையநாயனார் என்ற நாயனாருடைய வரலாறை நாம் பார்க்கிறோம். அந்த ஒற்றியூரிலே இருக்கக்கூடிய வடிவுடை அம்மன் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் வருகிறேன். அண்ணனுக்கும், அதாவது வள்ளல் பெருமானுடைய அண்ணனுக்கும் இவருக்கும் ஒரு கருத்து முரண். என்ன முரண் என்றால், இவர் படிக்கவே மாட்டேங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் கோயில்ல சுத்துறது, இதே வேலை. கந்தகோட்டத்தை விட்டா திருவொற்றியூர், இப்படியே இந்த சிறுபிள்ளை சுற்றி கொண்டு இருக்கிறானே, இவனுடைய எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும்? படிக்கவும் மாட்டேங்கிறான்,
வேலைக்கும் போக முடியாத சூழல். இப்படி இருக்கையிலே இவனுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று அவருடைய அண்ணன் யோசிக்கிறார். அதனால தன்னுடைய மனைவியை அழைத்து என்ன பண்றாரு, இனிமேல் இவன் வந்தா இவனுக்கு சோறு போடாத, இவனுக்கு சோறு போடுறதுனால தானே இப்படி ஊர் ஊரா போய் கோயில் கோயிலா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், இனிமேல் இவனுக்கு சோறு போடாதன்னு சொல்லிடுறார். அப்படி இருக்கின்ற ஒரு நாளிலே இவர் வருகிறார், அந்த திண்ணையில வந்து படுத்துக்கிறார். அவருடைய அன்னையை விட தெய்வமாக இருந்து வள்ளல் பெருமானை பார்த்து கொண்டவர். தன்னுடைய கணவனுக்கு தெரியாமலே இந்த குழந்தை பசியால் துடித்து போகுமே என்று யாருக்கும் தெரியாமல் உணவை கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றியவர் அவருடைய அண்ணி. ஒரு நாள் வருகிறார், இரவு நீண்ட நேரம் ஆகிவிடுகிறது, வந்து படுத்துக் கொள்கிறார், பசியோடு உறங்குகிறார். உறங்குகின்ற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்நியார் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறாங்க. நேரம் அதிகமான காரணத்தினால் அந்நியார் உறங்கி விடுறாங்க. மானுட பிறவியில் இருக்கும் அந்த அந்நியார் உறங்கி விட்டார். ஆனால் நம்மை எல்லாம் காக்கின்ற தெய்வ பிறவியாக இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் உறங்கவில்லை. தன்னுடைய மகன் பசியோடு படுத்து உறங்குகிறானே என்று உணவை கொண்டு வந்து தன்னுடைய அண்ணியினுடைய வடிவத்திலே கொடுத்து விட்டு போகிறார். இந்த கருணை எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் கொடுக்க அவன் தயாராக இருக்கிறான். நாம் தான் மனிதர்களாக வாழ தயாராக இல்லையே. வள்ளலாருக்கு கொடுத்திருக்கிறான், மாணிக்க வாசகருக்கு கொடுத்திருக்கிறான், திருஞான சம்பந்தருக்கு கொடுத்திருக்கிறான், அரவிந்தருக்கு கொடுத்திருக்கிறான், ரமணருக்கு கொடுத்திருக்கிறான். நமக்கு ஏன் கொடுக்கல? கேள்விக்குறி போட்டு யோசித்து பாருங்கள். அவர்கள் வாழ்க்கையும் நம் வாழ்க்கையும் எங்கே அவர்கள் முன்னோக்கி சென்றார்கள், நாம் எங்கே பின்னோக்கி சென்றோம்? எங்கே வென்றால் இந்த உலகியல் மாயையில் நாம் சிக்குண்டு விட்டோம். நம்மை இந்த உலகியல் மாயையில் இருந்து நாம் பிரித்து கொள்ளவில்லை. எல்லாவற்றோடும் இணைந்து எல்லா இன்பங்களையும் தூய்க்க வேண்டும் என்றால் எப்படி நம் மனதிற்குள் இறை சிந்தனை வரும்? எப்பொழுது பார்த்தாலும் பணச்சிந்தனையும் உறவு சிந்தனையும் குடும்ப பிரச்சனையும் நம்மை நோக்கி அழுத்தி கொண்டே இருந்தால் எங்கே நாம் சிவபெருமானை காண்பது? திருவொற்றியூரிலே வடிவுடையம்மன் அந்நியார் வடிவத்தோடு வந்து இந்த வள்ளலார் பசியோடு இருக்கிறானே என்று கொண்டு வந்து உணவை கொடுத்து விட்டு போனார். அப்படிப்பட்ட சிறப்புடைய ஊர் எதுவென்றால் அந்த திருவொற்றியூர். பட்டினத்தார் அங்கே லிங்கமாக மாறியது அந்த திருவொற்றியூரிலே. அடுத்து இங்கே வள்ளல் பெருமான் அதிகம் போய் இருந்த இடம் எதுவென்றால் அந்த திருவொற்றியூரிலே இருக்கக்கூடிய வடிவுடைய அம்மனுடைய அந்த அருளாள். அந்த ஊரில்தான் கலையர் என்ற ஒரு வணிகர், அதாவது அவருடைய குலத்தை என்ன சொல்றாங்கன்னா செக்கார் குலம். நம்ம பக்கத்துல என்ன சொல்லுவோம்னா செட்டியார்னுவாங்க. எண்ணெய் வியாபாரம் செய்பவர்களை செட்டியார் என்று சொல்வது போல அந்த திருவொற்றியூரிலே அவருக்கு பெயர் செக்கார் என்ற குலத்திலே பிறக்கிறார் கலையர். இவருடைய பணி என்னவென்றால் மிகப்பெரிய செல்வந்தர், நல்ல வசதியோடு இருக்கிறார். தன்னுடைய செல்வத்திலிருந்து அந்த திருவொற்றியூர் முழுக்க அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சுவர் உள் முழுக்க அகல் விளக்கை ஏற்றி ஆலய வழிபாடு செய்வது மட்டும்தான் அவருடைய பணி. இந்த கலையநாயனாருடைய பணி அந்த ஆலயத்திலே அகல் விளக்கு ஏற்றுதல் என்பது இவருடைய பணி. தினந்தோறும் இதை செய்து கொண்டே இருக்கிறார். இப்படி செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது இறைவன் இவருடைய இந்த பணியை அத்துணை சிவனடியார்களுக்கும் கொண்டு போய் காட்ட வேண்டும். தனக்காக இவ்வளவு செலவு செய்து பல ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகளை தினந்தோறும் ஏற்றி வைக்கின்ற பணியை இந்த கலையநாயனார் செய்கிறார் திருவொற்றியூரிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு. இப்படி நாளாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழக்கம் போல் சிவபெருமானுடைய திருவிளையாடல் ஆரம்பம். இவனுடைய செல்வமானது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே வருகிறது. அப்ப என்னாச்சு, சொந்தமா இவர் வச்சிருந்த அந்த செக்கு ஆலை எல்லாம் வியாபாரத்தை வித்துறார். அது முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து என்ன பண்றாரு, ஆலயத்துல விளக்கேத்துறதுக்கு எண்ணெய்க்கு வழி இல்லையேன்னு என்ன பண்றாரு, அடுத்த அந்த செக்கு ஆலை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட போய் வேலை செய்யறார். வேலை செய்து அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த தொகையை வைத்து எண்ணெய் வாங்குதலும்
தன்னுடைய குடும்பத்தை பராமரித்தலும் என்ற நிலையிலே கலையநாயனார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக ஒண்ணு நினைச்சுங்க, எந்த அடியாருக்கு இறைவன் துன்பம் அதிகம் கொடுக்கிறார்? நீங்கள் 63 நாயன்மார்கள் வரலாற்றை பாருங்க. மிக அளவுக்கு அதிகமான துன்பங்களை கொடுத்து அதை தாங்குகின்ற மன வலிமையும் கொடுப்பான். அதுதான் சிவபெருமானுடைய உயர்வு. என்னன்னா, துன்பத்தையும் கொடுப்பான், துன்பத்தை தாங்குகின்ற அந்த மன வலிமையும் கொடுத்து உன்னை இந்த உலகத்திற்கு உயர்வாக கொண்டு போய் சேர்ப்பான். இப்ப என்ன பண்றாரு? அடுத்தவங்க கிட்ட வேலை செய்யறாரு, வருகின்ற பணத்தை வைத்து குடும்பத்தையும் காப்பாத்திட்டு இருக்காரு, இங்க கோயிலுக்கு எண்ணெயும் பண்ணிட்டு இருக்காரு. பொறுக்கல சிவபெருமானுக்கு. அடுத்து என்ன பண்றாரு? இதுலயும் கை வச்சிடுறாரு. இப்ப என்ன பண்றாரு? அடுத்தடுத்து இளைஞர்கள் வேலைக்கு வந்த உடனே இவர் வயதாயிட்டுறதுனால அந்த வேலை கொடுத்த இடத்திலிருந்து வேலை நீக்கம் செய்து விடுகிறார். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். அடுத்தவங்க கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கி ஒரு குறைந்தபட்ச அளவுக்கு லாபம் வைத்து விற்று அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை கோயிலுக்கு விளக்கேற்றுகின்ற பணியை பார்க்கிறார். அதுவும் முடியல. கடைசியில கொஞ்சம் எள்ளை வாங்கி என்ன பண்றாருன்னா, அந்த செக்குல போட்டு ஆட்டி அதுல வருகின்ற எண்ணெயை வைத்து இவர் கொண்டு போய் இறைவனுக்கு ஆலயத்திலே விளக்கேற்ற பயன்படுத்துறார். அப்பவும் பிடிக்கல சிவபெருமானுக்கு. ரொம்ப குறைவாதான் துன்பத்தை கொடுக்குறோம் போல இருக்குது. அடுத்து என்ன பண்றாரு? வீட்டை வித்துட்டார். வீடும் போச்சு. வீட்டை வித்துட்டு அதையும் விளக்கேற்றுகின்ற எண்ணெய் வாங்குற பணிக்கு பயன்படுத்துறார். இதை பார்த்துட்டு ஒருத்தன் அவரை கிண்டல் அடிச்சான். எவ்வளோ பெரிய செல்வந்தனா இந்த திருவொற்றியூர்ல நீ இருந்த பெரிய வணிகன், இன்னைக்கு உன் நிலைமை பாடுறா, அந்த சிவபெருமானுக்கு எண்ணெய் ஊத்துறான்னு போய் எண்ணெய் ஊத்தி இன்னைக்கு வீடும் போச்சு. அடுத்து ஒரு வரி சொன்னான். அடுத்து என்ன உங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது? உன்னுடைய மனைவி. அந்த மனைவியை வித்துட்டு வேணா போய் கோயில்ல போய் எண்ணெய் ஊத்துடான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணான். அதையும் அவர் பொறுத்து கொண்டு அன்றைய காலகட்டத்திலே என்ன நடந்ததுன்னா, பெண்களை ஒரு குறிப்பிட்ட பணத்திற்கு வீட்டு வேலை செய்வதற்கோ வயல் வேலை செய்வதற்கோ விற்று விடுவார்கள் அன்றைக்கு அந்த கலையநாயனார் காலத்திலே. அப்படி இவர் என்ன பண்றாருன்னா, மனைவியை விற்கிறது கூட சொல்றாரு, யாரும் வாங்கல. அதுக்கடுத்து அவர் யோசிக்கிறார், இறைவனுக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற முடியாமல் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நான் வாழணுமா? இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும்? இனிமேல் நான் இறைவனுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கின்ற அளவுக்கு என்னிடம் வசதி இல்லை. இனி இறைவன் கொடுத்த இந்த உடலை நான் நீத்து விடுகிறேன் அப்படின்னு என்ன பண்ணார்னா, கோயில்ல போயிட்டு அத்தனை அகல் விளக்குகளையும் வச்சுட்டார். ஒரு விளக்குல கூட என்ன கிடையாது. ஒரு கத்தி எடுத்தார். இந்த உயர்வான பக்தி நம்ம கிட்ட வருமா? நாம அடுத்தவங்க கிட்ட தான் கத்தி காட்டியிருப்போம். அந்த அடியாராக இருக்கக்கூடிய கலையநாயனார் தன் கழுத்தை அறுத்து கொண்டு அந்த இரத்தத்தை அங்கு எண்ணெயாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு இறுதி முடிவுக்கு வரார். அங்கே கண்ணப்பன் எப்படி உயர்ந்த பக்தியோடு இருந்தானோ அப்படி இங்கே இந்த கலையநாயனார் தன் கழுத்தை அறுக்கின்ற தருணத்தில் ஒரு கை வந்து அவன் கையை பிடித்தது. அந்த கைதான் சிவபெருமானுடைய கை. நீங்க இந்த கதையை நான் சொல்ல வர்றதுக்கு என்ன காரணம்னா, வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற போதெல்லாம் இறைவனை திட்டாதீர்கள். துன்பம் வருகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு அடியில தாங்க அவன் இருக்கிறான், நம்மை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த பிரச்சனையை நீ எப்படி சமாளிக்க போற? உன் அறிவு எப்படி வேலை செய்யணும் போகுது? இதை யோசிக்க நமக்கு கொடுக்குறான். நாம என்ன பண்றோம்? பிரச்சனை வந்த உடனே ரயில்வே ட்ராக்கோ இல்ல கயிறோ மாட்டிக்கின்னு வாழ்க்கையை முடிச்சு. துன்பம் வருகின்ற பொழுது அருகில் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் உணரணும். இன்பம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களிடம் இறைவன் செல்ல மாட்டான் என்பதை உணர்ந்துக்கணும். வாரி வாரி யாருக்கு கொடுக்கிறானோ அவனுக்கு சரியான ஆப்பு தயாராக இறைவன் வைத்திருப்பான் என்று பெயர். எவன் ஒருவனுக்கு துன்பம் கொடுக்கிறானோ அந்த துன்பத்தின் வழியாக அவன் இறைநாம சிந்தனையோடு இறைவா என்னை காப்பாற்று, இறைவா என்னை காப்பாற்று என்று தினந்தோறும் சொல்கின்ற போது சிவபெருமானும் அகமகிழ்வான். இந்த நேரத்திலே
விடையோடு உமையவளோடு வந்து சிவபெருமான் யாருக்கு காட்சி கொடுத்தார் என்றால் அந்த கலையநாயனாருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு மீண்டும் இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் கொடுத்து மீண்டும் பெரிய செல்வந்தனாக்கி ஒரு குறிப்பிட்ட நாளிலே தன்னோடு இறைவன் கொண்டு போனான் என்பதுதான் அந்த கலையநாயனாருடைய வரலாறு.